தண்ணி குடிக்காததுனால வர்ற பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சதுனால தான் ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா தண்ணிக்காகவே பெல் அடிக்கிற சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வேலை செய்கிறவங்க அந்த வேலை பளு காரணமாக தண்ணி குடிக்கிறதையே மறந்து போனதுனால அந்த தண்ணியை குடிக்க வைக்கிறதுக்கான அலாரத்தை செட் பண்ணுறதுக்கு ஒரு வித ஆப்பே இருக்குன்னா பார்த்துக்கோங்க. நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணியை நாம் சரிவர எடுக்கலைன்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதாவது தீமைகள் என்னென்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க. தண்ணி சரியாக குடிக்காத போது உடலில் ஏற்படக்கூடிய நீர் பற்றாக்குறை பிரச்சனையை சரி செய்கிறதுக்காகவும், ஆல்ரெடி நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம உடம்பே ஆட்டோமேட்டிக்காக கொழுப்பை உண்டாக்க ஆரம்பிக்கும். அதனால் உடல் எடையில் வியத்தகு வித்தியாசத்தை பார்க்க முடியும். நாம் குடிக்கிற தண்ணி தான் உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுல முக்கிய பங்கு வகிக்குன்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ அந்த நீரை சரியான அளவு உடம்பு எடுத்துக்காத போது உடலில் கழிவு மற்றும் நச்சுகள் சரிவர வெளியேறாமல் தேங்கி கிருமிகள் பெருகிறதுக்கும், சிறுநீர் தொற்று மற்றும் சிறுநீரக கற்கள் முதலான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கும் அது வழிவகுக்கும். நம்ம உடம்புல ஓடக்கூடிய இரத்தமானது 83% நீரால் ஆனது. இப்போ நம்ம எடுத்துக்கிற இன்டேக் தண்ணியோட அளவு குறையிறப்ப ரத்தம் கடினமாகிறதுனால உயர் ரத்த அழுத்த பிரச்சனையை அது வரவழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சருமத்தின் வழியாக வியர்வு மூலமாக வெளியேறக்கூடிய திரவ கழிவுகள் தடைபடுறதுனால தோலில் சுருக்கம், வறட்சி, வயது முதிர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு அது வழிவகுக்கும். என்சைம்களோட செயல்பாடுகள் தடைபடுறதுனால உடல் எப்போவுமே சோர்வாகவே இருக்கும். வாய் உலர்தல், நாவறட்சி, அசிடிட்டி, அல்சர், தலைவலி, சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் அது உண்டு பண்ணும். நம்ம உடம்புல பல நோய்கள் வர்றதுக்கு ஆதி காரணமாக இருக்கிற மலச்சிக்கல்ங்கிற பிரச்சனை உண்டாகிறதுக்கும் அதை தொடர்ந்து மூல நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நம்ம சரியாக எடுத்துக்காததுனால நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல பயனுள்ள தகவல்களோட நாளைக்கு நம்ம சந்திக்கலாம்.